கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் எங்களை பாதுகாத்த உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல் இந்த உலகத்தில் எங்களை நேசிக்க யாரும் இல்லை அப்பா. எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக 2 தீமோத்தேயு எழுதின 2ஆம் நிருபமும் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நான் ரட்சிப்படைவதற்கு நான் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு தியாகமும் நான் செய்யவில்லை. ஆனால் நான் ரட்சிக்கப்படைவதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் தீர்மானித்து விட்டார் என்னை ரட்சிக்கும்படியாக. எப்பொழுது என்றால், ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. அப்போ அவருடைய கிருபையின்படி நம்மளை ரட்சிக்கும்படியாக ஆதி காலம் முதல் தீர்மானம் பண்ணியிருக்கிற அவருடைய அன்பை நினைத்து இந்த வேளையில் நன்றியோடு கூட அவரை துதிக்கிறேன். நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கிரிகளின்படி அவர் நம்மளை ரட்சிக்கவில்லை. நாம் ரட்சிப்பதற்காக எந்த ஒரு தியாகமோ காரியமோ நாம் செய்யவே இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? பலியை, அவருடைய உயிரை நமக்காக பலியாய் கொடுத்தார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வேத வாக்கு நிறைவேறும்படியாக அவர் அவருடைய இரத்தத்தை, கடைசி சொட்டு இரத்தம் வரை நம்முடைய பாவங்கள் அற நம்மளை கழுவும்படியாக அவர் நமக்காய் பலியானார். அன்பு பிள்ளைகளே, உலக தோற்றம் முதற்கொண்டே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை ரட்சிக்கும்படியாக அவ்வளவு உன்னதமான, அவ்வளவு மேன்மையான இடத்தில் இருந்து, பிதாவுக்கு சமமான இடத்தில் இருந்த அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து எனக்காய், அவரால் ஆதி காலம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக அத்தனையும் வெறுத்து வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தி மனுஷ சாயலாக அந்த உலகத்திற்கு வந்தார். அன்பு பிள்ளைகளே, வந்து என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய எல்லா குற்றங்களும் நீங்கும்படியாக அவருடைய இரத்தத்தை எனக்காய் சிந்தி, எனக்கு ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை எனக்கு அருளி, எனக்காக அவர் செய்த தியாகங்களை சிலுவையில் நான் பார்க்கும் பொழுது, நான் செய்த குற்றங்களுக்காக, என் கையினால் நான் செய்த குற்றங்களுக்காக அவர் ஆணிகளை கையில் அவ்வளவு அன்பாக அவர் வாங்கி கொண்டார். என்னுடைய பாதங்கள் வழி விலகி போனதற்காக அவருடைய பாதங்களிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய சிந்தனைகளில் பொல்லாத சிந்தனைகளை நான் கொண்டபடினாலே அவருடைய தலையிலே முற்கிரீடத்தை அவர் வாங்கி கொண்டார். நான் பொல்லாத சிந்தனைகளை என் இதயத்தில் சுமந்தபடினாலே அவருடைய விழாவிலே என்ன செய்து ஈட்டி குத்தப்பட்டது. இப்படியாக நாம் செய்த குற்றங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டார். அவர் இதை என்ன செய்யவில்லை, ஏதோ ஒரு காரியத்திற்காக செய்து முடிக்க வேண்டுமே என்று இல்லாமல் எல்லா காரியத்திலும் அன்பு மாத்திரமே.
நம் மீது வைத்த அன்பு மாத்திரமே வெளிப்பட்டதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் எவ்வளவு காரியங்கள் நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரோடு கூட அவரே போல நாம் இருக்க வேண்டும் என்று அவர் செய்த தியாகங்கள் எத்தனை 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 அன்பு பிள்ளைகளே. அவர் நமக்காய் யாவையும் செய்து முடித்து விட்டார். அன்பு பிள்ளைகளே, நமக்காய் அத்தனையும் வெறுத்து மேன்மையிலிருந்து அவர் இறங்கி வந்து நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்று நம்மளோடு கூட ஜீவிக்கும்படியாய் தேற்றரவாளனை நமக்கு கொடுத்து மீண்டும் நம்மளை அவரோடு கூட அருகில் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் என்ன செய்கிறார் என்றால், மீண்டும் நம்மளை அழைத்து வர அவர் வருவார். அன்பு பிள்ளைகளை, இவ்வளவு நல்ல தேவனை, இவ்வளவு மேன்மையான தேவனை நாம் கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்தை, அவர் நமக்காய் செய்த தியாகங்களையும் அவர் நமக்காய் செய்த பாடுகள் அத்தனையும் இன்றைக்கு மாத்திரம் அல்ல. அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் அவர் நாம் கொடுத்த ரட்சிப்பை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே, இந்த நாளில் மட்டும் நாம் துக்கம் கொண்டாடாமல், அவர் நமக்கு செய்த தியாகங்களையும் பாடுகளையும் நினைவு கூறாமல், அணுதினமும் அவர் நமக்காய் பட்ட பாடுகளையும் அவர் நமக்காய் அனுபவித்த அத்தனையும் நாம் நினைவு கூறுவோமானால், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய மேன்மையை நாம் உயர்த்தும் பொழுது, அன்பு பிள்ளைகளே, இன்னும் அதிகமாய் நாம் அவரை கெட்டி சேருவோம். அன்பு பிள்ளைகளே, அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அக்கிரமம் செய்த ஆனால் அக்கிரமக்காரரை ஒருவரை போல அவர் எண்ணப்பட்டார். பார்ப்பதற்கு ரூபமே இல்லாதபடி நமக்காய் காயப்பட்டார். அன்பு பிள்ளைகளே, நாம் அவமானப்படவே கூடாது என்பதற்காக அவர் அவமானப்பட்டார். அன்பு பிள்ளைகள், அத்தனையும் நமக்காய் ஏற்படுத்தி அவர் நமக்காய் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அத்தனையும் அன்பால் ஏற்றுக்கொண்டார். அன்பு பிள்ளைகள், இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அவரை நாம் துதிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளையும் அவர் நமக்காய்ப்பட்ட எல்லா பாடுகளையும் தியாகங்களையும் நாம் நினைவு கொண்டு அவரை துதிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வேண்டும். இந்த உலக காரியத்துக்காய் நாம் என்ன செய்கிறோம்? ஓடி தவித்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகள், நமக்காய் அவர் எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி ஒரு மேன்மையான காரியங்களை செய்தவர் இந்த பூலகத்தில் உள்ள அழிந்து போற காரியங்களை நமக்காய் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அன்பு பிள்ளைகளை, நிச்சயம் தருவார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். அவர் நமக்காய் செய்த தியாகங்களை ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.